சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், பட்டை, லவங்கம் எல்லாம் போட்டிருக்குங்க. தக்காளி போட போகிறேன். உருளைக்கிழங்கு, கேரட்டு, காலிஃப்ளவர் குருமா வைக்க போகிறேன். இதை ஒன்றும் நான் கழுவலை, சுடு தண்ணியில் போட்டு வச்சுட்டேன், அரைச்சி வச்சுருக்கேன். ஒன்றும் நல்ல தண்ணி, பச்சை தண்ணியை ஊற்றி இதை கழுவி எடுக்கணும். அப்புறமா எலுமிச்சை பழம் புழிஞ்சு ஊற்றுவேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுவேன். எல்லாம் போட்டு இறக்கும் போது உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். வெங்காயம், சின்ன வெங்காயம் பாதி, பெரிய வெங்காயம் பாதி போட்டால் இந்த குழம்புக்கு டேஸ்ட் வரும். அதே மாதிரி பாருங்கள், மீன் மக்கள் இதையும் போடுவேன், மீன் மக்கரும் போடுவேன். குருமாக்கு சூப்பராக இருக்கும். உடம்புக்கு நல்லது, இதயத்துக்கு நல்லது, உற்சாகம் எல்லாமே இது ரொம்ப நல்லது. பாருங்கள், எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு உங்களுக்கு நான் எடுத்து போடுறேன். காலிஃப்ளவர் பூவு, கேரட், உருளைக்கிழங்கு, மீன் மக்கர், தக்காளி, கேரட்டு, சமையல் எண்ணெய் எல்லாம் போட்டாச்சுங்க. நான் எப்போ குழம்பு வச்சாலும், எந்த குழம்பு வச்சாலும் வெந்தயம் போடுவேன். வெந்தயம் போட்டால் தான் அதோட குழம்பு டேஸ்ட்டு கொண்டு வரும். நீ எந்த குழம்பு வேணுனாலும், நீங்கள் சாம்பார் எது வச்சாலும் அந்த வெந்தயம் போட்டால் தான் அதோட டேஸ்ட்டு நமக்கு, அந்த டேஸ்ட்டோட மனம். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்கவே மாட்டேன்றீங்க, பார்க்குறீங்க அப்படியே தள்ளி தள்ளி விட்டுட்டு போயிடுறீங்க. பாருங்கள், பார்த்து எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், பெல் அமுக்குங்க. பாருங்கள், நல்லா இருக்குது பாருங்கள். கலரை பாருங்கள், கலரை பார்த்த உடனே சாப்பிட்ணும், பசி தூண்டுது பாருங்கள். நீங்களும் அது மாதிரி செஞ்சு பார்த்து எனக்கு சொல்லுங்கள்.